சங்கீதம் 3வது சங்கீதம் வாசகமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாசித்ததான இந்த சங்கீத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது துன்பத்தில் இருக்கும் பொழுது வெற்றியின் கீத சங்கீதமாக கருதப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வாசித்த இந்த சங்கீதத்திலே 3ஆம் சங்கீதம் மேற்பகுதியில் தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையிலே பாடினதான ஒரு சங்கீதம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பிலேயே தெரிகிறது, தாவீது மிகுந்த துன்பத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது தனது மகனான அப்சலோம் தனக்கு எதிராக கலகம் செய்து தாவீது எருசலேமிலிருந்து தப்பி ஓடி போன போது பாடப்பட்டதான துயரமான ஒரு கீதம். துன்பமான சூழ்நிலையிலும் தேவனையே நம்பி விசுவாசத்தோடு ஜெபிப்பதையே இந்த சங்கீதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த சங்கீதத்திலே நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் 3ஆம் சங்கீதம் 5வது வசனத்தின் பிற்பகுதியை நாம் வாசிப்போம். கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. To hold the weight of something, give him. ஆக தெய்வ பிள்ளைகள் தாங்குவது என்று சொல்லும் பொழுது சப்போர்ட், பேக் பண்ணுறது, ஹல்லேலூயா, சுமப்பது, ஆதரிப்பது, காப்பது, தூக்கி விடுவது, பலப்படுத்துவது, திடப்படுத்துவது என்ற அர்த்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆக தேவனாகிய கர்த்தர் கொலோசியர் நிருபத்திலே சொல்லப்பட்ட வண்ணம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்து நிற்கிறது என்று பார்க்கிறோம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்த என்னை தூக்கி எடுத்து என்னுடைய கால்களை கண்மலை மீது நிறுத்தினார் என்று பார்க்கிறோம். என்னுடைய அடிகளை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே அவர் சிறியவனை உழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உழுதி என்று சொல்லும் பொழுது ஒரு டஸ்பாட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மணலுடையதான துணுக்குகளை போல நாம் இருக்கிறோம். மணல் துகள்களை போல நாம் இருக்கிறோம். புழுதியில் நாம் இருக்கும் பொழுதே கர்த்தர் நம்மை தூக்கி விடுகிறார். எளியவனாய் இருக்கும் பொழுதே குப்பையிலிருந்து நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாயின் கருவில் தோன்றியது முதல் உங்களை தாங்கினேன். ஹல்லேலூயா. கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் கொண்டு தாங்கினேன், உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மீது கண்ணோக்கமாய் இருந்து நம்மை பழுகவும் பெருகவும் பண்ணி நம்மோடு கூட செய்து உடன்படிக்கைகளை அவர் திடப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நான் யூத வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன், ஒரு காலமும் தள்ளப்படாதவர்களை போல இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யூத வம்சத்தார் யோசேப்பு வம்சத்தாரை பலப்படுத்தி நிலைக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தரை
தாங்குகிறவராக இருக்கிறார். 73ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது இந்த தாங்குதல் என்று சொல்லும்போது யாரை தாங்குகிறார், எதினாலே தாங்குகிறார், எப்படி தாங்குகிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை தாங்குகிறார், எப்படி தாங்குகிறார்? ஓகேவா? புரிஞ்சுங்களா? யாரையெல்லாம் கர்த்தர் தாங்குவார்? ஹல்லேலூயா. 73ஆம் சங்கீதம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து என்னை தாங்குகிறேன். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். கர்த்தரோடு கூட இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தாங்குகிறார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் கர்த்தரோடு கூட நாம் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை எப்பொழுதும் என் முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பிரதேசத்தில் இருக்கிறபடியினாலே நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் நாம் கர்த்தரோடு இருக்கும் பொழுது அவர் நம்மை தாங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக 63ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது, உமது கரம் என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்க்கும்போது நம்முடைய ஆத்துமா கர்த்தரை பற்றிக் கொள்கிறதாகவும் கர்த்தரை சார்ந்து கொள்கிறதாகவும் கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிறதாகவும் இருக்க வேண்டும். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே களமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் ஒரு வேதத்தை பற்றிக் கொண்டு அதை முழு இதயத்தோடு கை கொள்ளுவேன் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாம் பார்க்கும்போது இந்த வேத வசனத்தின் வழியால் நாம் வாசித்த சங்கீத பகுதியின் வழியாக தாவீதை குறித்து நாம் பார்க்கும்போது எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருந்தவன். ஹல்லேலூயா. கர்த்தரை விடாமல் பற்றிக் கொண்டவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டே இருப்பான். துன்ப வேளையிலே துவண்டு போகாமல் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தாங்கனா பார சுமையாய் இருந்தாலும் சொல்லனா சோதனைகளாய் இருந்தாலும் கர்த்தர் மீது வைத்து விட வேண்டும். இது தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தாவீது ராஜா எருசலேமிலே ராஜாவாக வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய குமாரன் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பினான் என்று பார்க்கிறோம். எருசலேமில் இருந்ததான அநேகருடைய இருதயங்களை அவர் கவர்ந்து கொண்டு அநேகர் அவனை பற்றி கொண்டு அவன் என்ன சொல்கிறார் என்று பார்க்கும்போது அப்சலோம் தான் ராஜாவாக போகிறேன் என்று சொல்லி தாவீதுக்கு விரோதமாக வருகிறான். வரும் பொழுது தாவீது அரண்மனையை விட்டு அவன் வனாந்திரத்திற்கு நேராக அலைந்து திரிகிறான். ஹல்லேலூயா. ஒரு ராஜாவுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஒரு தகப்பனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? தன்னுடைய சொந்த கர்ப்ப பிறப்பு தன்னுடைய சொந்த குமாரனை எனக்கு விரோதமாக எழுப்பி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை குறித்து நாம் எங்கு வாசிக்கலாம் என்றால் சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். தாவீது வெறும் காலாலே நடந்து கொண்டு அழுது கொண்டு சென்றான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அந்த மாதிரியான சூழ்நிலையிலே
இருக்கிறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி செபிக்க வேண்டும். நாம் வாசிக்கிற சங்கீத பகுதியிலே 3ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே பார்க்கும்போது நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். நம்முடைய கவலைகளை அவர்கள் வைத்துவிட வேண்டும். நம்முடைய கவலைகளை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஜெபத்தின் வாயிலாக நாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீதுடைய ஜெபத்தை கேட்டு மீண்டும் அரசனாக வீட்டிற்கு செய்தார். நீதிமான்களாகிய தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தாங்குகிறார். கர்த்தர் எப்படி தாங்குகிறார் என்றால் 94ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கிக் கொண்டது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. என் கால் சறுக்கும் பொழுதே நான் சொல்லும் பொழுதே அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எபிரேயர் நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே 2வது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் செல்வமாய் இருந்து சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் உப்பை உண்டு பண்ணி பிதாவின் வலது பரியத்தில் வீற்றிருந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வசனத்தினாலே தாங்குகிறார். சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே தாங்குகிறார். தம்முடைய கிருபையினாலே உன்னை தாங்குகிறார். தம்முடைய கிருபையினாலே உன்னை தாங்குகிற தேவன் அவருடைய வார்த்தையினாலே உன்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நானும் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதி வலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என்னுடைய நீதி வலதுகரத்தினாலே தாங்குவேன். ஹல்லேலூயா. ஆக கர்த்தர் நம்மை எப்படி தாங்குகிறார் என்றால் அவருடைய கிருபையினாலே தாங்குகிறார், வார்த்தையினாலே தாங்குகிறார், அவருடைய கரத்தினாலே நம்மை தாங்குகிறார். ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் பலப்படுத்துகிறார். மழை யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. விழுகிறவனை அவர் தாங்குகிறார். இளைஞனுடைய கைகளை திடப்படுத்தி அவருடைய வார்த்தையினாலே நிலைநிற்க செய்கிற தேவனாக இருக்கிறார். நசல் கொண்டதை கர்த்தர் திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை எத்தீங்கும் அணுகாதபடி காக்கிறார். எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காக்கிறார். உன்னுடைய ஆத்மாவை காக்கிறார். உன்னுடைய போக்கையும் வளத்தையும் அவர் காக்கிற தேவனாக இருக்கிறார். உன்னுடைய கால் சிகிக்கொள்ளாதபடிக்கு அவர் உன்னை காக்கிறார். ஒருவரும் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் உன்னை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை அவர் தாங்குகிறார். எப்படி தாங்குகிறார்? ஒரு தகப்பனை போல அவர் சுமக்கிறார். ஹல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகின்ற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து வந்ததை கண்டீர்களே. ஒரு மனிதன் தன்
லூகாவின் சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரத்திலே 4-5 வசனங்களிலே பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தன. அவைகளில் ஒன்று காணாமல் போய்விட்டது. காணாமல் போன அந்த ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவு தேடி திரிவானோ என்று பார்க்கிறோம். கண்டுபிடித்த பின்பு அதை சந்தோஷத்தோடு தன்னுடைய தோளின் மேல் சுமந்து கொண்டு ஹல்லேலூயா தன்னுடைய தோளின் மேல் போட்டுக்கொண்டு முதலாவதாக ஒரு மனிதன் எப்படி சுமக்கிறானோ அப்படியே கர்த்தர் உன்னை சுமக்கிற தேவனாக இருக்கிறார். தோளில் வைத்து நீ சுமக்கப்படுகிறாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் தம்முடைய தோளில் வைத்து சுமந்து செல்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய புயத்தினாலே சேர்த்து தம்முடைய மடியிலே சுமந்து கரவலாடுகளை போல மெதுவாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. மேய்ப்பனை போல மேய்க்கிறார். புயத்தினாலே உன்னை சேர்த்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. மடியிலே உன்னை சுமக்கிறார். முதல்ல பார்த்தோம் தோளிலே சுமக்கிறார். இரண்டாவதாக மடியிலே சுமக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தம்முடைய மடியிலே வைத்து அவர் சுமந்து செல்கிறார். மூன்றாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலே இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுகிறீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை எப்படி சுமக்கிறார்? இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் தேவனாகிய கர்த்தர் துன்பத்தின் வேளையிலே உன்னோடு கூட இருக்கிற தேவன். நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தரை விடாமல் பற்றிக்கொண்டால் உன்னை தாங்குகிறார். வாரத்தை அவர் மீது வைத்து விட்டால் அவர் உன்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா. எப்படி அவர் தாங்குகிறார் என்றால் அவருடைய கிருபையினாலே தாங்குகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தினாலே உன்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவர் தாங்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வலது கரத்தினாலே உன்னை தாங்குகிறார். எப்படியெல்லாம் உன்னை சுமந்து செல்கிறார்? தகப்பனை போல சுமக்கிறார். தோளில் வைத்து சுமக்கிறார். மடியில் வைத்து சுமக்கிறார். இடுப்பிலே வைத்து உன்னை சுமந்து செல்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய பரம தகப்பன் உன்னை சுமந்து செல்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறதான நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தான் நமக்கும் நேரிடுகிறது. சோதனையை தாக்கத்தக்கதான ஒரு பலனையும் சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடியதான ஒரு வழியையும் அவர் நமக்கு காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை தேவ பிள்ளைகள் பிரச்சனைகளோடு கூட நீ கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை தாங்குகிறார். தாவீதை தாங்கினது போல கர்த்தர் உன்னை என்றென்றைக்கும் தாங்குவாராக. கர்த்தர் இந்த சங்கீதத்தை நமக்கு கொடுத்துள்ள நம் கரங்களை தட்டி ஒரு தேவனாக